ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசாஸ் கிச்சன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சுவையான கிராமத்து கஞ்சி காய்ச்சிய பாலப்பம் அப்பச்சோட ஈஸ்ட் ஒன்றும் சேர்க்காம ஒரு ரகசிய முறையில் சொல்லித்தர போகிறேன். வாங்க. இதுக்கு நான் 2 சுண்டு அரிசி எடுத்து 1 மணி நேரம் நீரில் ஊற விட்டுட்டு வடிகட்டி 2 மணித்தியாலம் வச்சிருந்தேன். வடிகட்டினா பிறகு 2 மணித்தியாலம் வச்சிருந்துட்டு அந்த அரிசி எடுத்து அரைக்கிறேன். 1 செகண்ட் அரையுங்க. இப்ப நான் அரைச்சு காட்டின அதே அளவு டைம் எடுத்து நீங்க அரையுங்க. கன நேரம் அரைச்சிடாதீங்க. அரைச்சு போட்டு மற்ற அரிசியை அரைங்க. அரைக்கிறதுக்கு நீங்க எடுக்கிற நேரம் சரியா 1 செகண்டுக்கு கூட கூடிடக்கூடாது. அப்ப நல்லா அரைப்பட்டுரும். ஒரு சுத்து சுத்துங்க. ஒரு சுத்து சுத்திட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க, அரிசியை அரிச்சோன்னு கொஞ்சமா வரணும், நிறைய கட்டை வரணும். அந்த அரைப்படாததை நாங்க சொல்றோம். நாங்க நிறைய கட்டையண்டு நிறைய கட்டை வரணும். இந்த கட்டை எடுத்துத்தான் கஞ்சி காய்ச்சுறது. அப்பத்துக்கு கஞ்சி காய்ச்சி நீங்க அப்பம் சுட்டு பாருங்க. அப்பம் நல்ல சுவையா இருக்கிறதோட எவ்வளவு நேரம் சென்றாலும் அப்பம் காஞ்சு போகாது. அரிசி மாவை குறைச்சி கோதுமை மாவு கொஞ்சம் கூட போறோம். இப்ப இந்த கட்டைய கொளிக்கிறதுன்னு சொல்றது, சுளாக்க போட்டு கொளிச்சு கொளிச்சு மேலுக்கு வாரது எடுக்கணும். கிட்டத்தட்ட 1 சுண்டு கட்டை வச்சிருக்கிறேன். எடுக்க பாருங்க, 1 சுண்டு கிட்ட வரும். அளந்து எடுக்க நீங்க அளந்து எடுங்க. புதுசா செய்கிறாக்கண்டா உங்களுக்கு அளவு தெரியாம இருக்கலாம். வார கட்டை அளவுங்க, ஊறின கட்டை, ஆகவே கணக்க மாதிரி இருக்கும். 1 சுண்டு கட்டை நீங்க அளந்து எடுங்க. இதுல நான் நிறைய வீடியோக்கள் போடுறேன். இந்த வீடியோக்கள் அனைத்தும் உங்களை நாடி வரணுமா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க பாக்குற வீடியோக்கு கீழே பாருங்க, ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் ஒன்று எழுதி இருக்கும். அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணினோன்னா பக்கத்துல ஒரு பெல் மாதிரி ஒன்று வரும், பெல் பட்டன், அதையும் டச் பண்ணுங்க. அதோட லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து நான் ஏதாவது தவறுகள் விட்டேன்னுட்டா அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்காக ஷேர் பண்ணுங்க. இப்ப பிடிச்சு முடிச்சாச்சு. இவ்வளவும் காணும். 1 சுண்டு சரியா எடுத்திருக்கிறேன். மிச்சத்தை நீங்க அரைச்சு கொள்ளலாம். இப்ப பாருங்க, எடுத்த கட்டை இப்படித்தான் இருக்கும். இதே சைஸ்ல நீங்க அரைச்சு கொள்ளணும். மிச்ச மாவை நீங்க அரைச்சு அப்பத்துமா அந்த மற்ற அரிச்ச மாவோட கலந்து கொள்ளலாம். இவ்வளவு கட்டையும் எங்களுக்கு போதுமானது. இந்த இருக்கு நான் எடுத்துக்கொண்டமா, அங்கால இருக்குது நான் எடுத்துக்கொண்ட கட்டை. இப்ப இந்த கட்டை மாவை நான் குறுநல் என்று சொல்லுவோம், அல்லது கட்டைமான்னு சொல்லுவோம். இந்த குறுநல் மாவை எடுத்து நாங்க என்ன செய்ய போறோம்டா, கஞ்சி காய்ச்ச போறோம். கொதிச்ச தண்ணிய, நல்லா கொதிச்ச தண்ணிய இதுக்க ஊத்தணும். ஊத்திக்க கட்டியா போயிடும். நல்லா கிண்டி கிண்டி கொண்டு ஊத்துங்க. எனக்கு தண்ணி ஊத்துங்க. ஊத்தினா பிரச்சனை இல்லை. ஏனென்றா நாங்க மாவுக்கு தண்ணி ஊத்தித்தானே குழைக்க போறோம். தண்ணியை பற்றி பயப்படாதீங்க. ஆக்க களியாக்காதீங்க. ஆத்தக்கூடிய அளவுக்கு நீங்க தண்ணியை விடலாம். தண்ணி கணக்க கூட விட்டுட்டோம்ட்டு நீங்க கவலைப்பட தேவையில்லை. நாங்க தண்ணி விட்டு எடுத்துக்கொள்ளலாம். இங்க பாருங்க, நான் இந்த பதத்தில் எடுத்திருக்கிறேன். இப்படி ஆத்தி, அதுல சின்ன கட்டைகள் கிடக்குற மாதிரி தெரியுது. அப்படி ஆத்தி ஆத்தி கரைச்சு முழுக்க அந்த கட்டை இல்லாம நாங்க கரைச்சுக்கொள்ளணும். அதோட நான் 2 சுண்டு அரிசி எடுத்த நான் இந்த 2 சுண்டு அரிசிக்கு 4 சுண்டு கோதுமைமா. இந்த அப்ப நாங்க நாளைக்கு தான் சுட போறோம். நான் இன்றைக்கு 5 மணிக்கு இது செய்யறேன். மத்தியானம் 2 மணிக்கு அரிசி ஊற விட்டேன். நான் 1 மணித்தியாலம் அரிசி ஊற விட்டுட்டு அதை வடிகட்டி அப்படியே வச்சுட்டு 5 மணிக்கு எடுத்து அரைச்சு எடுத்துட்டு அதோட 4 சுண்டு கோதுமை மாவும் கரைக்கிறேன். 2 சேர்த்து தான் நான் கரைக்க போறேன். கோதுமை மாவு போட்டா தான் அப்ப நல்ல சொப்டா இருக்கும். அரிசி மாவு தனியா போட்டா ரப்பா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சாப்பிடலாது. அந்த மாவுக்க நாங்க காய்ச்சின கஞ்சியை விடுவோம். அதை விட நான் இப்ப சொல்ல போற சீக்கிரம் என்னண்டா, 2 தேங்காய் வேணும் இந்த மாவு. அந்த தேங்காய் தண்ணிய நான் எடுத்து வச்சிருக்கிறேன். நாளைக்கு தான் எங்களுக்கு தேங்காய் வேணும். இங்க பாருங்க, நான் இப்ப விடுறது அந்த தேங்காயோட தண்ணி. இதுதான் எங்கட மாவை பொங்க செய்ய போகுது. இதுக்கு நான் ஈஸ்டும் போடல, அப்பச்சோடாவும் போடல, ஒன்றுமே போடல. தேங்காய் தண்ணியும்
இந்த காய்ச்சின கஞ்சியையும் போட்டு குழைக்கிறேன். இந்த குழைக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படும். நீங்க தண்ணியை விட்டு ஒரு இட்டலி மா பதத்துக்கு நீங்க குழைச்சி வைக்கலாம். குழைச்சி போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. அப்பம் சுட போறது இப்ப நாளை காலையில. அப்ப இது 12 மணி நேரம் அப்படியே இருந்து குளிக்கணும். அந்த கஞ்சி காய்ச்சிக்க சில வேளையில கட்டை வந்திருக்கும். அந்த கட்டைகளை நாங்கள் அந்த கட்டிவால் மாதிரி இருக்கும் இல்லாமல் செய்யறதுக்காக நாங்கள் குழைக்கிறோம். நீங்கள் தேவையாண்டா தண்ணி விட்டு இப்போ விடிஞ்சிச்சு. அடுத்த நாளாக போயிட்டு நான் பார்க்குறேன். இங்கே பாருங்க இவ்வளவு பொங்கி வந்திருக்கு, இவ்வளவு பபிள்ஸ் வந்திருக்கு அதில் பார்த்தீங்களா? அப்போ சூடாகும் போடையில இஷ்டம் போடையில நான் விட்டது தேங்காய் தண்ணி. நான் இதில் அரைவாசி மாவில தான் சுட போகிறேன். இந்த கணக்கு எங்களுக்கு அரைவாசியை பிரிச்சில் வச்சுட்டு அதுக்காக ஒரு தேங்காய் திருவி அந்த ஒரு தேங்காயின் முதல் பாலை வேறையாகவும் 2வது 3வது பாலை நான் வேறையாகவும் எடுக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைச்சி மிக்சியில் அரைச்சி போட்டு நீங்கள் எடுக்கலாம். நான் அரைச்சி போட்டு முதலாம் பால் வேறையா எடுத்து 2ஆம் 3ஆம் பால் வேறையா எடுத்து இருக்கேன். இதுக்கு மாவு எடுத்து கலந்து போட்டு மாவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளுங்க. இந்த மாவுக்கு அப்படியே உப்பு சேர்த்துட்டு எனக்கு இன்றைக்கு எவ்வளவு தேவையோ நான் அதை வேறையாக்க போகிறேன். இதை கரைச்சி போட்டு அளவான மாவு எடுத்து வேறையாக்க போகிறேன். எங்களோட விட்டு கன பேர் இருந்திரமா இருந்தால் நீங்கள் இவ்வளவு மாவிலையுமே சுட்டுக்கொள்ளலாம். இவ்வளவு 2 சுண்டு அரிசி 4 சுண்டு கோதுமை அதுக்கு 2 தேங்காய் தேவை உங்களுக்கு. நான் இதில் அரைவாசி எடுக்க போகிறதால நான் ஒரு தேங்காய் திருவி இருக்கிறேன். 2 சுண்டு அரிசி சிகப்பு பச்சை அரிசி எடுத்தேன். நான் 2 சுண்டு சிகத்த பச்சை அரிசி 4 சுண்டு அவிக்காத பச்சை கோதுமை. அவிச்ச கோதுமைமா இல்லை பச்சை கோதுமைமா தான் நான் வேறையாக்கி போட்டு அந்த 3வது 2வது பால் இருக்கு அந்த பாலை விட்டு தான் கரைக்கிறேன். அடுத்த ரகசியம் இது. அந்த பாலை கரைக்க அப்ப நல்ல சுவையான அப்பம் வரும். சில பேர் தண்ணியை ஊற்றி கரைப்பாங்க. முதலாவது பாலை நான் அப்பத்தின் தேவைக்கு எடுத்து போட்டு 2ஆம் பாலை 3ஆம் பாலையும் வேறையா எடுத்து வச்சேன்னா அதை போட்டு தான் நான் இப்ப கரைக்கிறேன். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பாத்திரம் அப்பச்சட்டி இருந்தா அதுல சுடலாம். அப்படி இல்லாட்டி நாங்க வளமையா பாவிக்கிற எண்ணெய் சட்டி இருக்குத்தானே அதுல நாங்க சுட்டு கொள்ளலாம். இங்க பாருங்க இது நான்ஸ்டிக்ல போடுறேன்னு பாருங்க இவ்வளவு பபிள்ஸ் வருது. அப்படியே பொங்கி வடிவா வரும். கண் விழுகிறதுன்னு சொல்லுவாங்க. நிறைய கண் விழுந்து எங்களுக்கு சுவையான அப்பம். இந்த அப்பம் பின்னேரம் வச்சு சாப்பிடக்க கூடிய என்ன செய்யும் அப்படியே இருக்கும். இதுதான் அந்த எண்ணெய் சட்டி. இப்போ இன்னொருக்கா நான் சுட்டு காட்டுறேன்னு பாருங்க. இப்படியே மாவை ஊற்றிட்டு ஒரு சுத்தொண்டு சுத்திட்டு வாங்க. கரண்டியால் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அப்படி ஒரு சுத்திட்டு வர மா எல்லா இடமும் பரவிக்கொள்ளும். பிறகு நடுவில் கொஞ்சம் பாலை விடுங்க. இப்போ சீனி போட வேணாம். பாலுக்குள்ள சீனி போட வேணாம். பாலுக்குள்ள உப்பு மட்டும்தான் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. முதலாவது பாலுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ளுங்க. சீனி சேர்க்க தேவையில்லை. சீனி சேர்த்தாத்தான் அப்பம் பிய்கிறது. உங்களோட நொண்டு ஸ்டிக் இல்லையா இந்த தாச்சி எடுத்துக்கொள்ளுங்க. வளமையா நாங்க எண்ணெய் தாச்சிக்கு பயன்படுத்துவோம். அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் பூசி போட்டு அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. 2ம் ஈஸியான மெத்தட் தான். பாருங்க இதையும் அப்படியே சுத்தி கொள்ளலாம். அப்படியே சுத்தி எடுக்க பாருங்க சுவையான நல்ல வடிவான அப்பம் வருது. இவ்வளவு கண் விழுதுன்னு பாருங்க. அப்ப நல்லா வருகுது. 2லையும் நல்லா வரும். எங்கள்ட்ட என்ன இருக்குதோ நாங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். நான்ஸ்டிக் இல்லாதாக்கள் இந்த தாச்சி இருக்கும். அப்படியே நடுவுக்க பாலை விட்டுட்டு மூடி வச்சு போட்டு இப்ப எடுத்து பாருங்க. அப்பம் என்ன செய்யுது? இலகுவாத்தான் கலருது. அப்ப அப்பம் இலகுவாக கஞ்சி காய்ச்சின அப்பம் இலகுவாக கலண்டு வரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என் அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் இது சென்றடையணுமா? சுவரை சேர்த்து கொள்ளுங்க. இந்த டைமில் எல்லாருக்கும் இது சென்றடையணுமா? லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.